வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம விஜய் தொலைக்காட்சியில தினமும் சாயங்காலம் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் அதே நேரத்துல ரொம்பவே உணர்ச்சிகரமாகவும் ஒளிபரப்பாகிட்டு வர்றா தாய் மாமன் சீரியல்ல நேத்து நடந்த அந்த அதிரடியான சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. குடும்ப பாசம், அண்ணன் தங்கச்சி உறவு, மாமன் மருமகள் நேசம்னு ஒரு அழகான கிராமத்து பின்னணியில ரொம்பவே உணர்ச்சிகரமா நகர்ந்துட்டு இருக்கிற நம்ம தாய் மாமன் சீரியல்ல இன்னைக்கு பல எதிர்பாராத திருப்பங்களும் மனச உருக்குற உணர்ச்சிகரமான காட்சிகளும் நடந்திருக்கு. சொந்த தாய் மாமனே அசிங்கப்பட்டத பார்த்து பேச்சு எப்படி கதறி அழுதாங்கன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு அரகர் என்ன செஞ்சான்னு பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விலாவாரியா ஒவ்வொரு காட்சியாவும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு பகுதி ஆரம்பிச்ச உடனே முதல் காட்சியில நம்ம மாயாண்டி ரொம்பவே உணர்ச்சிகரமா தன்னோட மருமகள் பூங்கொடி கிட்ட வெளியில நின்னு பேசிட்டு இருக்காரு. மாயாண்டி எப்பவுமே தன்னோட வழக்கமான வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி போட்டுக்கிட்டு பெரிய மீசையோட பாக்குறதுக்கே ஒரு கம்பீரமான தோற்றத்துல இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள தன்னோட தங்கச்சி மேலையும் மருமகள் மேலையும் எவ்வளோ ஆழமான பாசம் இருக்குங்கிறத இந்த காட்சியில நாம தெளிவா பார்க்கலாம். மாயாண்டி பூங்கொடிய பார்த்து, நேத்து நீ செஞ்ச அந்த காரியம் ரொம்ப சரியான ஒரு விஷயம். நீ எடுத்த முடிவுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த காலத்துல பொண்ணுங்க இப்படி தான் எதை பார்த்தும் பயப்படாம ரொம்ப தைரியமா இருக்கணும். உன்னை சுத்தி யாரும் உனக்கு அநீதி செஞ்சாலும் அத நீ எதிர்த்து நிக்கணும், தட்டி கேட்கணும். எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்து போக கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நீ துணிஞ்சு நின்னு போராடணும்னு ஒரு உண்மையான தாய் மாமனா தன்னோட பொறுப்ப உணர்ந்து ரொம்ப ஆழமா அறிவுரை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி சில நேரங்கள்ல கெட்ட விஷயங்கள் நடக்கும். நமக்கு எதிரா பல பேர் பல சூழ்ச்சிகளை செய்வாங்க. வீட்லயே கூட பல அவமானங்கள் நடக்கும். ஆனா அத பத்தி எல்லாம் நீ துளி கூட கவலைப்பட கூடாது. எத பத்தியும் நினைச்சு நீ வருத்தப்பட கூடாது. ஏன்னா உன்ன நான் அப்படி ஒரு தைரியமான பொண்ணா வளர்த்து இருக்கேன். இந்த மாமன் உனக்காக எப்பவுமே துணையா நிப்பேன்னு மாயாண்டி பூங்கொடி கிட்ட ரொம்ப பெருமையாவும் பாசத்தோடும் சொல்றாரு. இத கேக்குற பூங்கொடியும் தன்னோட மாமன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப கவனமாவும் அவர் மேல வச்சிருக்க அதீத மரியாதையோடும் கேட்டுட்டு நிக்கிறா. இந்த காட்சி பாக்குற நம்மளுக்கே ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குற மாதிரி ரொம்பவே ஆழமா அமைஞ்சு இருந்துச்சு. இத தொடர்ந்து வர்றா அடுத்த காட்சியில பார்த்தா நம்ம பேச்சி, அதாவது மாயாண்டியோட சொந்த தங்கச்சி ஒரு இருட்டான அறையில நின்னுட்டு போன்ல ரொம்பவே மனசு உடைஞ்சு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. எதிர்முனையில நம்ம பூங்கொடி தான் லைன்ல இருக்கா. அவ அமைதியா நின்னு தன்னோட அம்மா சொல்றத ரொம்ப வருத்தத்தோட கேட்டுட்டு இருக்கா. பேச்சி போன்ல பேசும்போதே அவங்க தொண்டை எல்லாம் அடைக்குது. கண்ணுல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. என் வைரம், என் செல்லம், என் தங்கம்னு தன்னோட பொண்ண ரொம்ப ஆசையா கொஞ்சிக்கிட்டே, உங்க மாமன் நேத்து நமக்காக எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை சந்திச்சு இருக்காருன்னு உனக்கு தெரியுமாடி? அவரு நமக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையை தன்னோட தலையில தூக்கி போட்டுக்கிட்டாரு. ஆனா கடைசியில தன்னோட சொந்த வீட்லயே அவருக்காக பேச ஒரு நாதி இல்லாம தனி மரமா நின்னு அசிங்கப்பட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அவரு நமக்காக பட்ட இந்த கஷ்டத்தை நினைச்சா என் உசுரே போற மாதிரி வலிக்குதுடி. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த உலகத்துல எனக்காக அவர் மட்டும்தான் இருக்காரு. அவரு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இனிமேல் நீ உங்க மாமன் கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதையா தான் நடந்துக்கணும். அவருக்கு எந்த வகையிலையும் ஒரு சின்ன மனக்கஷ்டத்தை கூட நீ கொடுத்துட கூடாது. உனக்கு அவர் மேல எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நீ பேசிடக் கூடாது. ஏன்னா அவர் உனக்காக தன்னோட வாழ்க்கையையே தியாகம் பண்ண தயாரா இருக்காருன்னு பேச்சு தன்னோட அண்ணன் மேல வச்சிருக்க அந்த உசுரான பாசத்தை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகுறத பாக்குறப்போ நம்ம கல் நெஞ்சமும் கரைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே எமோஷனலா தத்ரூபமா அந்த காட்சிய வடிவமைச்சு இருக்காங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படி தான் இருக்கணும்னு பாக்குற எல்லாரையும் நினைக்க வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இப்படி அண்ணன் தங்கச்சி பாசம் கண்ணீரை வரவழைக்கிற
மாதிரி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம அரகர் என்னடான்னா ஒரு பைக்ல பூங்கொடிய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பயங்கர கோபமா ரோட்டுல வண்டிய ஓட்டிட்டு போறாரு. அந்த வண்டி ரொம்ப வேகமா காத்துல பறக்குது. பின்னாடி உட்கார்ந்து இருக்க பூங்கொடிக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. அவ பயத்துல டேய் அரகர் வண்டிய கொஞ்சம் மெதுவா ஓட்டிட்டு போடா, எனக்கு பயமா இருக்குன்னு எவ்வளோ கத்தி கெஞ்சி கேட்டாலும் அரகர் அவ சொல்றத கொஞ்சம் கூட காதுலேயே வாங்கிக்காம ரொம்ப பிடிவாதமா வேணும்னே வண்டிய இன்னமும் வேகமா முறுக்கிட்டு போறான். அப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போதே ரோட்டு ஓரமா ஒரு பெரிய மணல் மேடு இருக்கு. கரெக்டா அந்த மணல் மேட்டு கிட்ட வண்டிய கொண்டு போய் சடன்னு பிரேக் போட்டு வண்டிய நிறுத்துறான். அந்த வேகத்துல பின்னாடி உட்கார்ந்து இருந்த பூங்கொடி நிலைதடுமாறி வண்டியில இருந்து அப்படியே அந்த மணல் மேட்டுல பொத்தப்புன்னு கீழே விழுந்துடுறா. அவ கீழே விழுந்தத பார்த்தும் அரகர் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்ல. பூங்கொடி மணல்ல விழுந்து புரண்டு கஷ்டப்பட்டு எழுந்து தன்னோட சேலையில ஒட்டி இருக்க மணலை எல்லாம் கையால தட்டி விட்டுட்டு ரொம்ப ஆத்திரமா அழகர முறைச்சு பாக்குறா. ஆனா அரகர் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவள நடுத்தெருவுல அப்படியே அனாதையா தவிக்க விட்டுட்டு வண்டிய எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். அவன் செஞ்ச இந்த காரியம் பாக்குற நமக்கே அவன் மேல பெரிய கோபத்தை உண்டாக்குது. ஒரு பொண்ணை இப்படி நடுத்தெருவுல விட்டுட்டு போறானே, இவன்லாம் என்ன மனுஷன்னு நம்மள கேட்க வச்சுட்டான். அடுத்த காட்சியில நம்ம மாயாண்டி வீட்ல பெரிய கூடத்துல சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ கரெக்டா அரகர் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள நுழைறான். அவனை பார்த்த உடனே மாயாண்டி ரொம்ப உரிமையா ஏண்டா பூங்கொடி இங்க, அவள காணோம்னு கேக்குறாரு. அதுக்கு அரகர் முகத்துல எந்த ஒரு சலனமும் இல்லாம ரொம்ப அலட்சியமா அவ பின்னாடி பஸ்ல வந்துட்டு இருக்கான்னு ஒரு பொய்யான பதிலை சொல்றான். இதை கேட்ட உடனே மாயாண்டிக்கு கோபம் அப்படியே உச்சிக்கு ஏறுது. டேய், நீ தானடா அவள உன் வண்டியில கூட்டிட்டு போன, அப்புறம் எப்படிடா அவ பஸ்ல வருவா? கூட வந்த பொண்ண அப்படி தனியா விட்டுட்டு வர உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஒரு ஆம்பளை பண்ற காரியமாடா இதுன்னு ரொம்பவே சத்தம் போடுறாரு. அங்க இருக்க மத்தவங்களும் அழகர கேள்வி கேக்குறாங்க. ஆனா அரகர் எத பத்தியும் கவலைப்படாம ரொம்ப அலட்சியமா நின்னுட்டு இருக்கான். குடும்பத்துல பெரிய சண்டையே வரப்போகுதுன்னு நமக்கு நல்லா புரியுது. மாயாண்டியோட கோபம் முழுசா அரகர் மேல திரும்புறத இந்த காட்சியில பார்க்க முடியுது. வீட்ல இப்படி ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல வீட்ல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு இருட்டான அறையில ஒருத்தர் பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு எதையோ ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு. பழைய மூங்கில் கூடைகள் பெட்டிகள் எல்லாத்தையும் மாத்தி வச்சு ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருக்காரு. கடைசியில அவர் தேடின அந்த பொக்கிஷம் கிடைச்சுடுச்சு. ஆமாங்க, அவர் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்த ஒரு சின்ன மது பாட்டில் தான் அது. அந்த பாட்டில பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதை எடுத்து கண்ணுல ஒத்தி முத்தம் எல்லாம் கொடுக்குறாரு. சரி, எப்படியாவது ஒரு வாய் குடிச்சிடலாம்னு பாட்டில ஓபன் பண்ண போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நீல கலர் சட்டை போட்ட இன்னொருத்தர் வந்து அவரை கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. உடனே அந்த பாட்டில வச்சிருந்தவரு ரொம்ப பயந்து போய் மச்சான் தயவு செய்து மச்சான், நான் குடிக்கிறத மட்டும் வீட்ல யார்ட்டையும் சொல்லிடாத, என்னை காட்டிக் கொடுத்துடாத, நான் ஒரே ஒரு வாய் மட்டும் குடிச்சிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பாவமா கெஞ்சுறாரு. அதுக்கு அப்புறம் உனக்கு நான் கொஞ்சம் பங்கு கூட தரேன் அப்படன்னு சொல்றத பாக்கும்போது இந்த வீட்ல இருக்கிற கட்டுப்பாடுகளும் இவங்களோட பயமும் நமக்கு கொஞ்சம் நகைச்சுவையா காட்டி இருக்காங்க. இவ்வளவு இறுக்கமான சூழ்நிலையில இந்த ஒரு காட்சி மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் சிரிப்ப வரவழைக்குது. இன்னைக்கு பகுதியோட கடைசி காட்சியில வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரியவர் நெத்தியில பட்டை எல்லாம் அடிச்சுக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே சொல்றாரு, பூங்கொடிக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல நாம வெறும் 10 பொருத்தம் இருக்கான்னு ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு
நல்ல குடும்பம் பின்னணி எல்லாம் சரியா அமையணும், அது தான் ரொம்ப முக்கியம்னு தன்னோட கருத்த பதிவு பண்றாரு. ஆனா நம்ம மாயாண்டி அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஜாதகம் கண்டிப்பா பார்க்கணும், 10 பொருத்தமும் சரியா இருந்தா மட்டும் தான் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் மருமக பூங்கொடிக்கு நான் ரொம்ப பிரமாண்டமா ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ரொம்ப உறுதியா தன்னோட முடிவ சொல்றாரு. இப்படியா இன்னைக்கு கதையை ரொம்பவே சுவாரஸ்யமா முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்த கதையில ரொம்பவே உணர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, பேச்சி தன்னோட அண்ணன் மாயாண்டிக்காக போன்ல அழுது புலம்புன அந்த நிமிஷம் தான் அண்ணன் தங்கச்சி பாசம்னா என்னன்னு எல்லார் கண்ணுலையும் தண்ணி வர வச்சுட்டாங்க. ஒரு பொண்ணு தன்னோட அண்ணனுக்காக எந்த அளவுக்கு உருகி போறான்னு காட்டுன விதம் ரொம்பவே அருமை. அவங்க பேசுன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசுல ஆழமா பதியுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய திருப்பம் என்னன்னா, அரகர் ஏன் இப்படி பூங்கொடிய நடு ரோட்ல அந்த மணல் மேட்டுல தள்ளி விட்டுட்டு வந்தான்? அவனுக்குள்ள அப்படி என்ன ஒரு வன்மம், கோபம் பூங்கொடி மேல இருக்குங்கிறது தான் எல்லாரையும் ரொம்பவே குழப்பத்துலையும் யோசனையிலையும் ஆழ்த்தி இருக்கு. சொந்த அத்தை பொண்ண இப்படி யாருமே செய்ய மாட்றாங்க. ஆனா அரகர் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒருவேளை அவனுக்கு இந்த குடும்பத்துல நடக்குற விஷயங்கள் பிடிக்கலையா, இல்ல பூங்கொடி மேல அவனுக்கு வேற ஏதாவது தனிப்பட்ட கோபம் இருக்கான்னு பல கேள்விகள் எழும்பியிருக்கு. நாளைக்கு கதையில என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அரகர் பூங்கொடிய மணல்ல தள்ளி விட்ட விஷயம் மாயாண்டிக்கு முழுசா தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது மாயாண்டி கோபத்துல அழகர அடிச்சு வீட்ல மிகப்பெரிய சண்டை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மாயாண்டி பூங்கொடிக்கு மாப்பிள்ளை தேடுற விஷயத்துல அரகர் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவானா, இல்ல பூங்கொடிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பானான்னு பல கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மதுபாட்டில் நகைச்சுவை காட்சி நாளைக்கும் தொடருமா? வீட்ல மாட்டிக்காம அவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்னு பாக்குறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா ஒரு பெரிய குடும்ப கலவரமே வெடிக்க போகுது. மாயாண்டி எடுக்க போற அந்த ஒரு முக்கியமான முடிவு என்னவா இருக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, உங்க எல்லாருக்கும் இந்த தாய் மாமன் சீரியல்ல எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கருத்துக்களில் சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான விமர்சனத்தோட உங்களை